எவனும் கதவை திறக்கிறது இல்லையா? நாங்க தட்டி தட்டி பார்த்தோம், கெஞ்சி பார்த்தோம், கெதறி பார்த்தோம், ஆனா திறக்கலையா? அவர் அங்க உட்கார்ந்துட்டு நான் ஊருக்கு வரட்டுமா இங்கே இருக்கட்டுமா கேட்டாராமே. எங்க மனசாட்சி இங்கதான் இருக்கு. யார் சிரிக்கிறா? நாங்க சிரிக்கலங்க. அது நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். அது சாப்பிட ஆளே வரல, புரிஞ்சுக்கோ. அது கிட்டத்தட்ட 50% மிஞ்சி போகுதுன்னு சொல்றாங்க. அப்ப நீங்க முதல்ல சொன்னதான் வந்திருப்பாரு. என்ன பொழப்பு இது? நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. கோயில் பணத்துல கை வச்சா கொலநாசம் இருக்காங்க. நாங்க ஒண்ணும் திருடல. கோயில் பணத்துல கல்லூரி கட்டலாம், கல்வியை போதிக்கலாம்னு சொல்லி ஹைகோர்ட் தீர்ப்பு. அப்புறம் நாங்க எங்க முடியிருக்கோம்? குடிக்கிற தண்ணி வச்சு மறடாம. சரி, மறந்துட்டு போய் மரமே உனக்கு தண்ணி ஊற்றினாங்களா, சோறு போட்டாங்களான்னு பேசினாரு. தண்ணிட்டு என்ன பேசுவாரு? தண்ணி ஐயா, தமிழ்நாடு அரசனுடைய ஒப்புதல் இல்லாம அங்க டேம் கட்ட இயலாது, கட்ட முடியாதுன்னு சொல்லி சும்மா அப்புறமும் சும்மா குத்திட்டே இருக்கீங்க. சரி, நாங்க அப்புறம் வழி தாளாம எங்கேயா பண்ணிவிடுவோம். ஜாக்கிரதையா. ஓ ஐயா இருங்க, இருங்க அவர் சொல்றேன். என்ன சொல்லுங்க? மான ரோசம் வெக்கம் இல்லாத கட்சி அந்த கட்சி. அந்த கட்சியை பத்தி இங்க எதுக்கு பேசணும்? அப்பயே அந்த கட்சியில மான ரோசம் இல்லாத நபர்னா நீ மான ரோசம் உள்ளவன் எதுக்கு செந்தில் பாலாஜி கூப்பிட்ட, சேகர் பாபு கூப்பிட்ட, அப்பா முத்துசாமியா கூப்பிட்ட, மைத்திரன் ஐயா கூப்பிட்ட, அம்பராஜ் ஐயா கூப்பிட்ட. அப்ப நீ மனங்கிட்ட வந்த வெரி பேட் கை. ரொம்ப ரொம்ப அதாவது ப்ரோ, நீங்க ரொம்ப ஓவரா தூண்டி விட்டுட்டு நீ வேடிக்கை பாக்குறீங்க ப்ரோ. இவரும் உங்களுக்கு ப்ரோ. சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா? இன்னைக்கு பேசுறாரா? இன்னைதான் நினைக்கிறேன். இன்னைக்கு ஒரு வீடியோ பார்த்தேன் நான். முதல்வர் வந்து பேசுறாரு. என்னங்க காலைல போனீங்களா இந்த ஏரியாக்கெல்லாம்? போய் இப்போ ஒவ்வொரு வட்டத்துக்கும் போய் எடுக்கிறாங்களாமே சேகரிப்பு. ஒரு வீடா போய் சேகரிப்புலாம் பண்றாங்க, ஓட்டு சேகரிப்புலாம் பண்றாங்க. முதல்வர் வந்து வீடியோ கால் விசாரிக்கிறாரு. என்னங்க போனீங்க? காலைல 6 மணிக்கே நான் வந்துட்டேன் ஐயா. ஆனா வீட்டுக்கு எவனும் திறக்க மாட்டாயா? திமுக தெரிஞ்சவன எவனும் கதவை திறக்கிறது இல்லையா? நாங்க தட்டி தட்டி பார்த்தோம், கெஞ்சி பார்த்தோம், கெதறி பார்த்தோம், ஆனா திறக்கலையா? அவர் அங்க உட்கார்ந்துட்டு நான் ஊருக்கு வரட்டுமா இங்கே இருக்கட்டுமா கேட்டாராமே. காப்பி குத்தாங்களா? காப்பி குத்தா பக்கத்துல ஒருத்தர், ஐயா டிஃபன்லாம் குத்தையா. இவரு பதிலு, ஐயோ டிஃபன் வாங்க நான் வந்துருப்பேன். ஒருத்த டிஃபன் வந்துருவீங்களா? இப்ப புரிஞ்சிருச்சு சார். இங்க பாருங்க, இத புரிஞ்சிருச்சு. டீ குடுக்கறேன்னு சொன்னதுக்கு கவர்மெண்ட் மாளிகை போனால்தான் டிஃபன் குடுக்கறேன்னா வர மாட்டீங்களா? கவர்மெண்ட் மாளிகை போனீங்க தானே? மனசாட்சியே இல்லையா? ஒரு டீக்கு சமோசாவுக்கு போனீங்களா? போலியா? மனசாட்சி ஒரு டீக்கு சமோசாவுக்கு போனீங்க. உங்க முதல்வர் அது எப்படி சொல்ல எனக்கு தெரியல. அது சார் சொல்றாரு, நீங்க அவரை கேட்டுக்கோங்க. உங்க முதல்வர் சொன்னது டிஃபனா கொடுத்தாங்களா? ஐயோ தெரிஞ்சிருப்பா, நானும் செஞ்சா நானே வந்திருப்பேன். சத்தியமா சார், உண்மையாவே ஒரு வீடியோ கால்ல பேச விஷயம். இது வந்து சூரியவம்ச படத்துக்கு ஒரு ஆக்கம் கொடுக்கிறதுக்கு, என்ன கொடுக்கிறதுக்கு ஆக்கம் கொடுக்கிறதுக்கு ஒரு முதலமைச்சர் ஒரு இதா பேசுறாரு. இத போய் நையாண்டி பண்றீங்க. நையாண்டிலாம் பண்ணல. மனசாட்சியே நையாண்டி எப்படி தெரியுமா? மனசாட்சி அடமானம் வச்சிட்டீங்களா? அளவு கடையில வச்சு கொண்டு வச்சுட்டு வந்தீங்களா? இங்க பாருங்க, யார் வீட்டுக்காக போகுது? நீங்க 80 வயசு கலவி எல்லாம் வந்து ரேப் பண்ணி கொள்ளும்போது உங்க எங்க வச்சிருந்தீங்க? அப்ப நீங்க உங்க மனசாட்சியை? எங்க மனசாட்சி இங்கதான் இருக்கு. ஏன் சிரிக்கிறீங்க? யார் சிரிக்கிறா? நாங்க சிரிக்கலங்க. அது சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா? வருத்தப்பட வேண்டிய சமாச்சாரம் இருக்கேன். அப்புறம் என்ன வருத்தப்படுங்க? நான் வருத்தப்பட்டு கொண்டுடுவேன். நான் சிரிக்க மாட்டேங்க. அது எப்படி? அது வந்து அது என்னுடைய மூத்தவளா இருப்பா, இல்ல என் பாட்டியா இருக்கலாம், அம்மாவா இருக்கலாம், யாரா இருந்தாலும் ஒரே ஏஜ் குரூப் பாட்டியா இருக்கலாம்.
80 வயசு ஒரே பாட்டியா? 80 வயசுனா எனக்கு என்ன வயசு? பாட்டியா? ஆமா, எனக்கு பாட்டி இல்ல, எனக்கு சகோதரியா இருக்கலாம். அப்படி சொல்லுங்க, பாட்டியா இருக்கலாம்ன்றீங்க ஒரே வாங்க. ஆமையா, பாட்டின்னு தானே மொத்தத்துல பாட்டியா இருக்கலாம். எனக்கு பாட்டின்னு சொல்லுங்க. தெரிவிக்கிறீங்க அப்போ கண்டிப்பா கள்ளச்சாராயம் குடிச்சு 40 பேர் செத்தாங்க. அதுக்கும் வருத்தம் தான். எல்லாத்துக்கும் வருத்தம் தான் தெரிவிக்கிறீங்க. அப்ப கேள்வி கேட்க மாட்டீங்களா? அவர்கள் நடக்கும் பட்சத்தில் அந்த தவறுகளுக்கு நாங்கள் வருத்தத்தை பதிவு செய்து கூட நிதியும் கொடுப்போம். அப்போ மனசாட்சியெல்லாம் எங்க போச்சு? எங்க மனசாட்சியை நாங்க அடமானம் வைக்கல, எங்கள்கிட்ட வச்சிருக்கோம். அதனாலதான் நாங்க வருத்தம் தெரிவிக்கிறோம். உங்களுக்குள்ளேயே வச்சு நீங்க அநியாயம் பண்ணிருந்தா அதனாலதான் நாங்க வருத்தம் தெரிவிக்கிறோம். புரிஞ்சுக்கோங்க. அப்ப நாங்களும் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நீங்க சொன்னீங்கல்ல வருத்தம் தெரிவிக்கிறோம், ஆனா அப்படிதான் பேசுவோம் நாங்களும். பேசுவீங்க நாக்கு இருந்தா தான் பேசுவீங்க. இவங்க வந்து 40 பேர் செத்தாலும் வருத்தம் தெரிவிப்பாங்களாம், ஊர் முழுக்க அநியாயம் இருந்தாலும் வருத்தம் தெரிவிப்பாங்களாம், கொலை இதெல்லாம் வருத்தம் தெரிவிப்பாங்களாம். ஆனா நாங்க இந்த மாதிரி பேசும்போது மட்டும் வருத்தம் தெரிவிப்போம். அப்படின்னா அதை பண்ணி ஒரு வருத்தம் தெரிவிப்பீங்க. ஆனா கடைசியா ஒரு விஷயம் கவனிச்சியா? சோறு போடுறது தெரிஞ்சா வெளிநாட்டுல இருந்தாலும் வந்துருவாங்களாம். என்னய்யா, சோறு கொடுக்கறது தெரிஞ்சா வெளிநாட்டுல இருந்தாலும் வந்துருவீங்களாம். ஏங்க ஓசரி சோறு கிடைச்சா உட்காந்து கட்டு கட்டுறாயா? மான மரியாதை சூடு சொன்ன எதுவுமே இல்லை. அவரு ஏதோ அந்த தொண்டனுக்கு ஒரு தைரியம் ஊட்டுறதுக்கு ஏன்னா அடிப்பாங்கன்னு பயம் தைரியம் ஊட்டுறாரு. ஏங்க ஒரு தொண்டன் சமாச்சாரத்துல ஆனா அது எப்படி தெரியுமாமா நான் பார்த்தேன், உண்டை கட்டி வாங்கி சாப்பிட்டா நாங்க வெளிப்படையா வாங்கி சாப்பிட்ட பரம்பரை. அதை கூட நீங்க திருட்டுத்தனமா வாங்கிட்டு வந்து சூரியவம்ச படத்துல அப்ப கோயில்கள்ல உண்டை கட்டி வாங்கி சாப்பிடுறோம் சொன்னாரு. உண்டை கட்டி சொல்லுவாங்க, மண்டை கட்டி நான் சொல்லுவாங்க. எல்லாம் வச்சுக்காதீங்க. வடிவேல் சொல்லுவாங்கல்ல மண்டபத்தலம். ஐயா இங்க பாருங்க, நடந்த விஷயத்தை நடந்த விஷயம் திமுக உடனே வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்தை செட் பண்ணி மேனிபுலேட் பண்ணி எப்படி நீ சொல்லுவ? இவ்வளவு நேரம் எவ்வளவு கேள்வி கேட்டோமா? நீ இப்ப அவர் சொன்ன மாதிரி மானம் கட்ட கேள்வி நீ எவ்வளவு கேட்ட அவர் சொன்ன மாதிரி சொல்றேன். ஓகேவா? எதுக்காவது பதில் வந்துதா? உண்டை கட்டி மாநிலத்துக்கு இவ்வளவுதான் திமுக. ஆனா அதே வந்து கோயில்ல பக்தர்கள் வந்து உட்கார்ந்துகிட்டு எங்களுக்கு தண்ணீர் கூட குடிக்க முடியலன்னு சொல்லி சேகர் பாபுட்ட கேள்வி கேட்கும் பொழுது, திருப்பதி போனா 24 மணி நிப்பானுங்க, இங்க நிக்க மாட்டானுங்கன்னு எகத்தெல்லாம் பதில் சொல்லிட்டு போனவர் தான் சேகர் பாபு. அங்க பக்தர்கள் பாதிக்கப்படும் போது ஒன்றும் பேசாத வாயி இன்னைக்கு உண்டை கட்டிக்கு முதல்ல உண்டுட்டு வராரு பாரு. என்ன வேணுமா அத சொல்லு. நிறைய கோயில் கணக்கு கொடுக்கல, அது தெரியுமா உனக்கு? எந்த கோயிலுக்கு போன? எந்த கோயிலுக்கு போன? நிறைய கோயிலுக்கு எல்லாம் போயிருப்பேன். எந்த கோயிலுக்கு போன? என்னைக்கு போன? நீங்க எந்த கோயில்? வடபழனிக்கு என்னைக்கு போன? வடபழனி கோயிலுக்கு வடபழனி கோயிலுக்கு என்னைக்கு போன? 1 month முன்னாடி. அங்க போய் என்னத்த பார்த்த? என்னமா பண்ணணும்? என்ன பார்த்த? என்ன பண்ண? பவுடர் போட்டுந்தியா இல்லையா? செருப்பு போட்டுந்தியா? ஷால் போட்டியா இல்லையா? வாட்ச் கட்டிந்தியா? எங்க வந்த? ஓலாவா ஊபரா? காசு குத்தியா? ஓலாக்கு ஓடிக்கு நம்பர் குத்தியா? என்னமா இது? ஓலாவா ஊபரான்னு கேட்டு இருமா. அங்க கோயில்ல அன்னதானம் நடக்குதாங்க. 300 பேருக்கு நாளைக்கு வடபழனி கோயில்ல அன்னதானம் நடக்குது. அது சாப்பிட ஆளே வரல, புரிஞ்சுக்கோ. அது கிட்டத்தட்ட 50% மிஞ்சி போகுதுன்னு சொல்றாங்க. அப்ப நீங்க முதல்ல சொன்னதான் வந்திருப்பாரு ஆள் கூப்பிட்டு. இப்பதான் சொல்றீங்க சோறு போறதுக்கு வந்திருப்பாரு. ரொம்ப ஓவரியா ஐயா? நீங்க தானே சொன்னீங்க சாப்பாடு போறேன்னு சொன்னா வந்திருப்பேன்னு சொன்னார்ல. கோயில் சாப்பாடு உங்களுக்கு இலக்காரமான்னு கேக்குறேன். கோயில் சாப்பாடுனா இலக்காரம் யாரையா சொன்ன? நீங்க தான் 3 காயோட வைக்கிறோம். 3 காய், சாம்பார், ரசம். இப்ப இருக்கு கேட்டானா? நாங்க 3 காயோட சோறு போட்டா வந்திருப்போன்னு சொன்னாக்கா முதலமைச்சர் நீங்க சொன்னீங்க சார்பா நாங்க போய் சாப்பிடுறோம்ல, அப்புறம் என்ன வேஸ்ட் ஆகுது? போங்க, அது போனாலும் நிறைய சமைக்கிறோமே. தூக்குல இருக்கிற முதல்ல திமுக வீட்டுக்கு கொடுங்க. நாங்க அப்படி எல்லாம் பண்ண இயலாது. பொட்டலம் போட்டு வித்துருவாங்க. கோயில் சாப்பாடு கோயிலுக்குள்ளதான் இருக்கணும். சரி, அப்ப சொல்ற மாதிரி பொட்டலம் போட்டு இல்லைங்க, பொட்டலம் போட்டு விற்க சொல்லு. இந்த மாதிரி ஆளுகளை வாங்கிட்டு போய் விற்க சொல்லு. உங்களுக்கு தானே பொட்டலம் போட்டு விற்கிறது. சோறு போட்டா வந்திருப்பேன் நீங்க சொன்னீங்க, நான் சொன்னா எது? சோறு போடும் தெரிஞ்சா நான் வந்திருப்பேன்னு சொல்லி நீங்க சொன்னீங்க, நான் சொன்னா. முதலமைச்சர் எப்ப சொன்னாரு? இப்ப ஆரம்பிச்சீங்களா? எப்ப சொன்னாரு? எதுல சொன்னாரு? எத்தனை மணிக்கு பார்த்த? நீ பார்க்கும் போது நல்லா என்ன வாயில வரும்? என்ன சார் இவரு? சொல்லணும்ல. சொன்னாருங்க. அப்ப சொன்ன
இது எப்படி தெரியுமா அந்த இருக்கு? கதையெல்லாம் நான் விடாதீங்க. சரியா பேசுறேன் அவனுக்கு புரியுதா புரியுதா புரியும் அந்த புரியும் மாதிரி இருக்கு புரியும் புரியும் புரியும். சரி இங்க பாருங்க சொல்லுங்க. கோயில்ல உங்க ஆட்சியில கோயில்ல சோறு சாப்பிட வர மாட்டாங்க, கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்க வர மாட்டாங்க. கவர்மெண்ட் ஸ்கூல்ல மூணு மாதிரி கோயில மூடிட வேண்டியதானே? மூடுவீங்களா? 6000 கோயில் மூட்டாங்க ஏற்கனவே. மூட்டாங்களா? எதுலயுமே விட்டு வைக்கலையா? 6000 கோயில் எங்க சார் போச்சு? எது? இப்ப 6000 கோயில் எந்த 6000 கோயில்? 6000 கோயில் பேர் என்ன? இல்ல இல்ல 6000 கோயில் எங்க போச்சு? தூக்கிட்டு போயிட்டாங்களா? லிஸ்ட்லயே இல்ல சார். எது? காணாம போச்சு, கணத்தை காணோம். சும்மா இந்த வேலையெல்லாம் இங்க சொல்லுமா? வச்சுக்காதீங்க. அண்ணன் துறையில சொல்லு. என்ன பொழப்பு இது? நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. அறநிலைத்துறையில இருந்து எடுத்து காசு எடுத்து காலேஜ் கட்டுறீங்க, ஆனா கோவில பராமரிக்க மாட்டேங்கிறீங்க. இங்க பாருமா, ப்ரோ கோயில சுப்ரீம் ஹைகோர்ட்லயே தீர்ப்பு கொடுத்திருக்கான். கோயில் பணம் அதிகமா இருந்தா அந்த கோயில் இடம் வேஸ்டா இருமா, இதெல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசாது. முந்தா நாள் ஹைகோர்ட்ல என்ன தீர்ப்பு கொடுத்திருக்காங்க தெரியுமா? கோயில் பணத்துல வந்து நீங்க கல்லூரி கட்டுவதோ அல்லது கோயில் பணத்துல கை வச்சா கொலநாசம் இருக்காங்க. நாங்க ஒண்ணும் திருடல. கோயில் பணத்துல கல்லூரி கட்டலாம், கல்வியை போதிக்கலாம்னு சொல்லி ஹைகோர்ட் தீர்ப்பு. அப்புறம் நாங்க எங்க முடியிருக்கோம்? கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் எல்லாம் மூடி இருக்கீங்களா? ஏங்க அங்க ஸ்டூடெண்ட்ஸ் வரல, ரெண்டா ஒரு ஆசிரியர் இருக்காங்க. ஏன் வரல? கல்வி தரமா இல்லைன்னு எந்த எனக்கு ஸ்கூல் என்ன கல்வி தரமா இல்ல, நாங்க மூடல. பக்கத்து பள்ளிக்கூடத்தோட அட்டாச் பண்ணிருக்கோம். சும்மா மூடிட்டோம். கல்விக்கூடம் மூடியாச்சுன்னா அந்த வாத்தியாரெல்லாம் ரோட்டுக்கு வந்துருப்பானா அந்த நேரம்? எவன் வந்தான்? அது பென்ஷனுக்காக வந்த கூட்டங்க. இருக்க பள்ளிக்கூடத்தை மூடிட்டோன்னு எந்த வாத்தியாரும் உங்களுக்கு தரமுள்ள ஸ்கூல்னு சொல்லி மூடலமா, ஆட்சியே தரமுள்ளன்ட்டு தான் வந்து மூடி வச்சிருக்கேன். ஆமா, புரிஞ்சா ஐயா? 3 எல்லாம் திறந்து விட்டு போங்க. நாங்க எப்ப திறக்கணும் எப்படி திறக்கணுங்கிறது எங்களுக்கு தெரியும். நீங்க ஒண்ணு எங்களுக்கு அட்வைஸ் சொல்லிட்டு தந்தீங்கன்னா நாங்க எஞ்சி போயிருவோம். உங்க வேலை எதுவோ அதை பாருங்க. சும்மா இந்த எதிர்கட்சினா எதிர்கட்சியோட இருங்க. அதுக்காக ஓவரா எங்களை கலாய்க்கிறதோ அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா அவ்வளவுதான் பாத்துக்கோ. நாங்க கலாய்க்கல சார், ஊரே கலாய்க்குது. ஏங்க ஊர்ல இருக்க முட்டாப்பாய போதான் சொல்றான்னா நீங்க முட்டாளாங்க. நீங்க எவ்வளவு புத்திசாலிய 2 பேரும். பெரிய சோழர் பரம்பரை. இவர் ராஜராஜ சோழன், அவர் ராஜேந்திர சோழன். தஞ்சாவூருக்கே இவங்க 2 பேரும் தான் வாரிசு. கரெக்டுங்க. முட்டாளை பத்தி பேசும்போது நம்ம ஏன் பேசி நீங்க ஏன் பேசணும்? முட்டாளை பத்தி பேசும்போது அப்ப பேசாதீங்க. திரும்புங்க பேச மாட்டோம். ஓ மாப்பிள்ள ரொம்ப ஓவரியா, ரொம்ப ஓவர். நீங்களா சொல்லிட்டீங்க முட்டாளை பத்தி பேச வேணாம்னு. நாங்க பேசலாம். திரும்புங்க. பேசல நாங்க பேசல. போங்க. கண்டென்ட் இது. அப்ப நாங்க பேச முடியாது. ஆமா, எங்களுக்கு கவர்மெண்ட் ஸ்கூல்ல திறந்தே ஆகணும். இல்ல நீங்க இப்போ நாங்க முட்டாள்னு இல்ல, நாங்க முட்டா ஏதாவது சொல்லி நம்ம பேச முடியாது. திரும்பிட்டோம். கவர்மெண்ட் ஸ்கூல்ல திறக்கிறதுக்கு இந்த நிமிஷமே நான் சொல்லி நாளைக்கே கூட திறக்க சொல்றேன். ஆனா அங்க குழந்தைகளை கூட்டிட்டு வர்றதுக்கு இவர் தயார். கல்வி கற்பதற்கு குழந்தைகளை அழைத்து வருவதற்கு இவர் தயாராக இருந்தார். பள்ளிக்கூடங்களை திறப்பதற்கும் ஆசிரியர்கள் நியமிப்பதன் பொறுப்பை நான் எடுத்துக்கிறேன். நான் அதே குழந்தைகளுக்கு பாலியல் பாதுகாப்பு, பாலியல் ரீதியாக துன்புறுத்தல் இல்லாம பாதுகாப்பு கொடுக்க இவங்க தயாரான்னு கேளு. அதுக்கும் தயார் தான். இருக்கவே செய்யல. அதெல்லாம் 1 2 எங்கேயோ அச்சு கூத்தா போல இருக்கும். எங்கேயோ இருக்கு. எங்க அவரை என்ன பண்ணாங்க? அவரை வேலையை விட்டு நீக்கியாச்சா? அவர் ஏன் அப்படி வந்தாரு? யாரும் தைரியத்தை கொடுத்தா? அது உங்களை மாதிரி ஆளுதான், வேற யாரு? உங்க இனம் தான். புரியலையே. என்ன புரியாது உங்களுக்கு? புரியாது. செய்தியில வரும்போதுதான் வந்து பாத்தீங்கன்னா முத ஒரு குடிப்பழக்கத்துக்கு ஆளாகி வந்து முத நாள் குடிக்கிறாரா? முத நாள் குடிச்சாரா? நாட்கள் அந்த மாதிரி செய்துவிட்டு அன்னைக்கு வெளியில அம்பலம் ஆயிடுச்சு. அப்ப எத்தனை நாட்கள் அங்க செய்திருப்பாரு? அதை ஏன் கவனிக்கல? யார் சார் கவனிக்கணும்? ஹெட் மாஸ்டர் தானே பார்க்க இயலும். யாரு பார்க்கல? அவ்வளவு தைரியம் வந்திருக்குன்னா அந்த ஆசிரியர், அங்க இருக்கக்கூடிய ஆசிரியர் எல்லாத்தையும் வீட்டுக்கு அனுப்பிச்சிருக்கணும்.
யாரு அனுப்பணும்? ஹெட் மாஸ்டர் அனுப்பிச்சிருக்கணும். உங்களை அனுப்பிச்சிருக்கணும் வீட்டுக்கு. திமுக ஆட்சி அமைச்சிருந்தா இந்த மாதிரி குடிக்காம வந்திருப்பாங்க, தெளிவா நடந்திருக்கும். அதை அனுப்பாதனாலதான் இன்னைக்கு இவ்வளவும் எல்லா கேள்விக்கும் பாத்தீங்கன்னா அசால்ட்டா எங்க நடந்தது, அங்க அத்திபுத்தமா 2 நடந்தது, இங்க அத்திபுத்தமா 3 நடந்தது, அங்க 4 ரேப்பு, இங்க 8 ரேப்பு, இதுதான் ஏதாவது ஒரு விஷயத்த சொன்னா அதுக்கு பதில் சொல்லாம எப்ப நடந்தது, ஜாதகம், கோலம், கோத்திரம், அவன் பெல்ட் போட்டிருந்தானா இல்ல பூனை கட்டியிருந்தானா தொப்பி போட்டிருந்தானா, இந்த மாதிரி கேள்வி கேட்டுக்கிட்டு உருட்டிக்கிட்டு தெளிவான பதில மக்களுக்கு சொல்லாம இப்படியே ஏதோ ஒரு லக்கு பை லக்குல ஆட்சியில வந்துட்டாங்க. அடுத்த ஆட்சி லக்கு அதிர்ஷ்டவசமா லக்கு இருக்கா? எங்களுக்கு எங்க லக்கு? அதுதான் இல்ல, இனி இருக்காது. எங்களுடைய உழைப்புக்கு தான் மரியாதையை தவிர லக்கு பத்தி நாங்க நம்புறது கிடையாது. அதிர்ஷ்டம்ன்றது பாத்தீங்கன்னா எங்களுக்கு இல்ல. இது மாதிரி 10 வருடம் வரல, ஓகேங்களா? இப்போ அந்த அதிர்ஷ்டம். அதுவும் நீங்க நான் சொல்றேன், இவங்க ஆட்சி வந்த ஒரு சூழ்நிலை என்னன்றது மக்கள் அனைவருக்கும் தெரியும். அதிமுக பாத்தீங்கன்னா அங்க அவ்வளவு பிளவர் இருந்தது, அங்க சரியான தலைவர் இல்ல, மக்கள் அதிருப்தியில இருந்தாங்க. ஏன்னா இவங்க கட்சி கூட இவ்வளவு உள்பூசல் இருக்கு. இந்த பக்கம் பார்த்தா தலைவரும் ஒரு ஆள் தான், அந்த வழி கிடையாது, வேற வழி இல்லாம தான் ஓட்டு போட்டாங்க. ஆனா இப்ப அப்படி கிடையாது, சூழல் மாறுது. ஆட்சி அதுவும் எந்த கட்சி நேரத்தில் விஜயகாந்த் இருந்தாருன்னா அவர் தான் முதல்வர். ஆனா இந்த 2026 எலெக்ஷன், ஓகேங்களா, இது வரைக்கும் பார்க்காத ஒரு புது எலெக்ஷனா இருக்கும். இவர் நினைக்கிற மாதிரிலாம் அவ்வளவு ஈஸியாலாம் வந்துட முடியாது. இந்த டிராமா கடைசி 6 மாத காலமா இந்த டிராமா போடுறது, ஓகேவா, உங்களோட ஸ்டாலின் சொல்றது, இந்த மாதிரி இந்த டிராமாலாம் மக்களுக்கு தெரியும், தெளிவா இருக்காங்க, சரிங்களா? அதனால நீ டிராமா போட்டாலும் சரி, கோமாக்கு போனாலும் சரி, உனக்கு ஓட்டு இல்லை, தெளிவா இருக்கிறாங்க. நீ கூட சீமானை சேர்த்துக்கிட்டாலும் சரி, கோமானை சேர்த்துக்கிட்டாலும் சரி, உங்களுக்கு ஓட்டு இல்லை. எதுக்கே ஒரு விஷயம் பரவலா பேசப்பட்டு வந்துட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆடு மாடலுக்கு மாநாடு நடத்திருக்காரு, அப்புறம் மரங்கள். இப்போ ஏதோ தண்ணிக்காக மாநாடு. எந்த தண்ணியாமா? அது தெளிவா சொன்னாரா? குடிக்கிறது எல்லாமே குடிக்கிறது தண்ணி தான். ஐயா என்ன குடிக்கிற தண்ணி வச்சு மாநாடாம? சரி, மரத்துட்டு போய் மரமே உனக்கு தண்ணி ஊத்துனாங்களா, சோறு போட்டாங்களான்னு பேசினாரு. தண்ணிட்டு என்ன பேசுவாரு? தண்ணி ஐயா என்ன அவருக்கு அந்த பொண்ணு கேட்டா உன்கிட்ட கேட்டா நீ பதில் சொல்லி, என்கிட்ட கேட்டா உங்க கூட தான் கூட்டணி வச்சிருக்காரு. அப்ப உங்களுக்கு தான் கேட்பேன். எங்க கூட கூட்டணியா? ஆமா, ஸ்டாலினை பத்தி பேசுன்னு பொங்கிட்டு அவர் தானே வந்தாரு. எப்படி நீங்க விஜய் அங்கிள்னு சொல்லலாம், ஜங்கிள்னு சொல்லலாம்னு வந்தார்ல, அப்ப கேட்போம். ஸ்டாலின் இங்க பாரு, விஜய் சொன்னதை வச்சு நிறைய கட்சிகள் அரசியல் பண்ணிச்சு, அதுல அவரும் பண்ணியிருக்காரு, அவ்வளவுதான். சரி, இப்ப தண்ணிக்கு மாநாடு போட போறாராம், என்ன செய்ய போறீங்க நீங்க? தண்ணிக்கு மாநாடு போட்டா என்ன தப்பு? உங்களை தான் கேட்பாரு. மாநகர ஏரிய பரவாயில்ல, ஏரிய காணா, குளத்தை காணா, ஆத்த காணா, திருட்டாங்க அப்படின்னு உங்களுக்கு கேள்வி கேட்பாரு. 6வது தடவையா மேட்டூர் டேம் ஃபுல்லா இருக்கு. நேத்திக்க 6வது தடவையா இந்த ஒரு டேம் வச்சு தமிழ்நாடு முழுக்க தண்ணி கொடுக்க முடியுமா? கேளு. தமிழ்நாட்டுல 42 டேம் இருக்கு. சும்மா இவங்களுக்கு தெரிஞ்ச மேட்டூர், சரி, டேம் உள்ள 4 டேம் தான் தெரியும். அதை எடுபட்ட பாடிக்கு தான் வேலை. நீ வேற எடப்பாடி ஆத்துல மண் இருக்காங்கல்ல, திருட்டு பசங்க. இவங்க ஏதாவது ஒரு ஸ்டாண்ட மக்களுக்காக எடுத்திருக்காங்களாமா? நான் என்ன சொல்றேன், காங்கிரஸோட கூட்டணி கரெக்டா? ஒரு அணை பிரச்சனை எவ்வளவு தீவிரமா காரி துப்புனாங்களா? டேய் அங்க போற நம்ம அந்த அணை கட்டினா தமிழ்நாட்டுக்கு அவ்வளவு பெரிய பாதிப்பு, போய் சப்போர்ட் பண்ணிட்டு வர கூட்டணி கட்சியா இருக்குல்ல. சப்போர்ட் பண்றமா? என்ன சப்போர்ட்? என்னங்க பேசுறீங்க? அணை கட்டுறது அமெரிக்கா தான் சப்போர்ட் தாங்க. அது எப்படி? ஏன்னா அமெரிக்கா தான் சப்போர்ட் தாங்க. இந்தமா ஒன்றிய அரசு என்ன சொல்லியிருக்கு? தமிழ்நாடு அரசனுடைய ஒப்புதல் இல்லாம அங்க டேம் கட்ட இயலாது, கட்ட முடியாதுன்னு சொல்லி சும்மா அப்புறமா சும்மா குத்திட்டே இருக்கீங்க. சரி, நாங்க அப்புறம் வழி தாளாம எங்கத்தையா பண்ணிவிடுவோம், ஜாக்கிரதையா. ஓ ஐயா இருங்க, ஆமா, சும்மா எங்களை பின் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம்? நீங்க போயிடுங்க, ஆட்சி விட்டு போயிடுங்க. நாங்க ஆட்சி விட்டு போறதும் போகாது. நீங்க தான் வாக்களிச்சிருக்கோம். யாரு சொன்னா? ரொம்ப வலிச்சா பைல்ஸ் ஆபரேஷன் பண்ணி நிறைய பேர் இருக்காங்க, சொல்லி விடுவோம், பண்ணி விட்டுருவாங்க. பண்ணுவோம். அதுவும் கூட எங்க ஓமந்தூரார் ஹாஸ்பிட்டல், ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டல் தான் போய் போயிட்டு வாங்க சார். பெருசா போதும் முறைகேடு சொல்லுங்க, கரெக்ட் தானே? அதுக்கும் எங்களுக்கு என்னங்க முறைகேடு இல்ல சார், மானகேடு. எவனோ ஒரு ஆஸ்பத்திரியில அவன் எனக்கு கிட்னியை போய் அவன் விற்கிறான்னாக்கா, அவன் வித்துவிட்டு போனான்னா அதுக்கு நாங்க தான் பொறுப்பா? அவன் எதுக்கு போய் கிட்னியை விற்கிறான்? அவங்க சித்தப்பாவை பண்ணாரு. எந்த ஹாஸ்பிட்டல்ல? எந்த ஹாஸ்பத்திரியில பண்ணா என்னங்க? அவன் எதுக்கு போய்? திமுகவுடைய நிர்வாகி இல்ல அவன், ஒன்னும் அவன் அவங்க அப்பாவுடைய ஹாஸ்பிட்டல்னா அவனுக்கு போகல. எம்எல்ஏவுக்கு இப்ப அது பிரச்சனை கிடையாது, உதயநிதிக்கு சம்பந்தம் இல்லம்மா, அது பிரச்சனை கிடையாது. சரியா? ஸ்டாலினுக்கு உதயநிதிக்கு சம்பந்தம் இல்ல, அப்படித்தானே? அது அவங்க அப்பா வேற, மகன் வேற. இந்த பாரு,
அப்பனுக்கு பிள்ளைக்கு சம்மந்தம் இல்ல அதான். இங்க பாரு, அப்பனுக்கு பிள்ளைக்கு சம்பந்தம் இல்ல இருக்கா இல்லையாங்கிறது அரசாங்கம் எல்லாத்தையும் ஆபரேஷன் பண்ணி பார்க்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. பணத்தை வாங்கிக்கிட்டு அவன் கிட்னியை வித்துருக்கான், அதுவே பெரிய குற்றம். அதை விட்டு அதை அரசு திருடிட்டான், அவன் எடுத்துட்டான். முறைகேடு பண்ணலன்னா அதுக்கு வந்து ஏம்மா, இங்க பாரு. கொடுக்காம அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, எங்க அப்பா வச்சிருக்க கார் இவ்வளவு 12 கோடி, அதுக்கு இந்த ஊர்ல இருக்க மொத்த பேரை கிட்னி எடுத்தா கூட அது வாங்க முடியாது அப்படின்னு இந்த மாதிரி பதில் ஒன்று கொடுத்திருக்காரு. இது எப்படி இருக்குப்பா? இப்படி சொல்லிருக்காங்க. அந்த சொன்னது யாரு? அவருதான் அப்படிதான் சொன்னாரு. தும்ப போல தொங்கு, நான் வேணா கொடுக்குறேன். வாங்க, நூல் கயிறு வேணுமா, இந்த கயிறு 2 வேணுமா? மீசம் மேலே போதும். கொஞ்சம் தொங்க சொல்லிருக்கேன். சும்மா இந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க. அவர் வந்து ஒரு விஷயம் என்னன்னா, அது தனியார் இதுல நடந்திருக்கு, அதுக்கு விசாரணை கமிஷன் போட்டிருக்கோம். அந்த விசாரணை கமிஷன் போட்டுருக்காங்களாமா? ஐயா கமிஷன், அதுலயும் கமிஷன் போட்டீங்களா? அதுலயும் கமிஷன் போட்டீங்களா? ஏயா உங்களுக்கு என்னதாயா தெரியும்? அதெல்லாம் நாங்க உங்களுக்கு என்னதாங்க தெரியும்? அதுக்குதான் நாங்க உயர்மட்ட குழு ஒண்ணு அமைச்சு அந்த விசாரணை கமிஷன் போட்டு யாரு மேல தப்பு இருக்குங்கிறத நாங்க ஆய்வு பண்ணி அதுக்கப்புறம் நடவடிக்கை எடுப்போம். கவலையை விடுங்க. இவங்க ஆட்சியில சஸ்பெண்ட் பண்ணிருக்கோமா? கமிஷன் போட்டா முடிஞ்சு போச்சு. கமிஷன் அது மட்டும் முடிஞ்சிருச்சு சார். இங்க பாருங்க, அது வந்து ஆபரேஷனே நடத்தக்கூடாதுன்னு சொல்லி தடை உத்தரவு வேற போட்டிருக்காங்க அந்த ஹாஸ்பிடல். தடை உத்தரவு போட்டிருக்கோம்ல, ஆஸ்பத்திரியில ஆபரேஷன் பண்ணக்கூடாதுன்னு. வேற ஆஸ்பத்திரி மாத்தியாச்சா? பிரான்ச் மாத்தி கொடுத்துருக்கீங்க. அதாவது மாத்தி இருக்கிறீங்க. நடந்துகிட்டு தான் இருக்கும் சைலண்டா. சிம்பிள், என்ன பெரிய இதுவா? அந்த அவ்வளவுதான் மாத்திர வேண்டியது முடிஞ்சு. ஆனா அரெஸ்ட் பண்றது இல்ல, தூக்கு தண்டனை கொடுக்கறது இல்ல, கைது பண்றது இல்ல, ஒண்ணும் செய்யறது இல்ல. அதெல்லாம் விசாரணை பண்ணி குற்றங்கள் நிரூபிக்கப்பட்டால் கண்டிப்பா தண்டனை சொல்லிடுறேன். இந்த கோயில சோறு போடுறாங்களே, தகவல் சொல்லிருங்க. சரி, ஓகே. விஜய்க்கு முன்னாடி டிவி கையில வந்து முக்கிய தலைவர்கள்லாம் இணைய போறதா ஒரு தகவல் பரவிட்டு இருக்கு. ஒன்னு வந்து ஓபிஎஸ் இருக்கலாம், டிடிவி தினகரன் இந்த மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. டிவி கேக்குற அவர்கிட்ட கேள்வி, என்கிட்ட கேக்குற துண்டு போட்டு. இவர் இருக்கார்லம்மா, அதிமுகல ஒரு மந்திரியா இருந்தார் முன்னால, செங்கோட்டையன். அவர் கூட நான் 5ஆம் தேதி கூட்டம் போட்டு அவர் அங்கே இணைய போறதாக செய்திகள் வந்தவன்னு இருக்கு. தமிழக வெற்றி கழகத்துல இணைய போறதாக இருக்கு. ஆனால் தமிழக வெற்றி கழகத்துல யாரையும் சேர்த்துக்கிறது இல்லை. அவங்க தொண்டர்களை மட்டும்தான் வச்சுக்குவாங்களே தவிர எந்த மற்ற மாற்று கட்சியில இருந்து வரக்கூடிய திருடர்களை எடுத்துக்கிறது இல்லை. உங்களுக்கு மட்டும் தனியா சொன்னாங்களா? இவருக்கு மட்டும் சொன்னாங்களா? உங்களுக்கு மட்டும் சொன்னாங்களா? இல்ல நான் பத்திரிகையில பார்த்து சொல்றேன். இந்த மாதிரி பத்திரிகை தாங்களே எந்ததுல அப்படியா? ஓகே, அவர் பார்க்கல, தூங்கிட்டார். நான் தூங்கிட்டேன். எனக்கு தெரிந்தவரை சரிதான். செங்கோட்டையன் இந்த நகர்வு நகர்த்துவது சசிகலாவிற்காக. சசிகலாவுக்கு இருக்கக்கூடிய இறுதி வாய்ப்பு இந்த எலெக்ஷனுக்குள்ள அதிமுகக்குள்ள இணையாம போனால் சசிகலான்னு ஒரு சாப்டர் இல்லாமல் போயிடுவாங்க. அதுக்கப்புறம் அடுத்த 5 வருஷம் 10 வருஷத்துக்கு அவங்க இல்லாமல் போனாக்கா அவ்வளோ முடிஞ்சு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஏஜும் கிடையாது, ஒன்றும் கிடையாது பொழுது செங்கோட்டையனை வைத்து ஒரு நகர்வு நகர்த்தி அணி பிரிகிறது 2ஆன்னு சொல்லும் பொழுது மேலே பிஜேபி என்ன சொன்னால், இல்லை நீங்கள் எல்லாத்தையும் அரவணைச்சு போனால் தான் நம்ம ஜெயிக்கிறதா நோக்கம்னு சொல்லி சசிகலாவை கட்சிகளை கொண்டு வருவதற்கும் ஓபிஎஸ்ஐ கொண்டு வருவதற்குமாகத்தான் இப்ப செங்கோட்டையன் வந்து காரணம். இந்த கண்டுக்கவே இல்ல. இந்த ஆளு என்ன பேசுறான், அந்த ஆளு போட்டோ கண்டிப்பாங்க அந்த போட்டோவே எடுத்துட்டாரு. எடுத்துட்டு தந்தை பெரியாருடைய போட்டோவை அங்க ஒண்ணி வச்சுட்டாரு. அதையே அவர் கண்டுக்கல. நீ அளவுக்கு வந்தாலும் சரி, 8க்கு வந்தாலும் சரி போடான்னு விட்டுட்டாரு இபிஎஸ். அப்ப அதுக்கு இது செல்லாத காசுமா, இது செல்லாத காசு. ஆத்துல விழுந்தான்னா, குளத்துல விழுந்தான்னா, கிணத்துல விழுந்தான்னா, எங்க விழுந்தாலும் செல்லாத காசு. செல்லாத காசு. இந்த பெரியார் போட்டோ வச்சிருக்காரு யாரு? கேளு ஒரே பெரியார் பேசுறது யாரு? ஐயா, 2 எம்எல்ஏ தொகுதியில தான் அவருக்கு. அதுலயும் 2 எம்எல்ஏ தொகுதியிலயும் 6 ஒன்றியத்துல தான் செல்வாக்கு இருக்குன்னு இன்னைக்கு காலை பத்திரிகையில போட்டிருக்கான். அதிமுக ஒவ்வொரு ஆளா பிடிச்சி துண்டு போட்டு இழுக்கிறது திமுகவா? யாரு இழுத்தாங்க இது வரைக்கும்? அதையும் சொல்லியிருக்கான். அது இங்க பாருமா, இதே இவரு தான் வந்து திமுக போறதுக்கு வழிவகுத்து கொடுத்து எல்லாத்தையும் போட்டு கொடுத்து அந்த காலத்துல பத்தி விட்டதே இவர் தான்.
அப்படி இருக்கும்போது இவர் எப்படி திமுகவுக்கு வருவாரு ஏமா அப்படி நான் சொல்லட்டுமா? காலையில நான் ரொம்ப தெளிவா சொல்றேன். படிக்கணும். பிஜேபியோடு சேர்ந்ததுனால தான் நாங்கள் தோத்து போனோம்னு சொன்ன ஜெயக்குமார் தான் இன்னைக்கு நயனா நகர் கண்ணத்தை தட்டி தட்டி விளையாடுறாரு. பாத்தியா? பாத்தி அப்படி அது சேர்ந்து செல்லமா பையன். தட்டிக்கிறாங்க. நட்பு இல்ல, ஒரே கட்சியில இருந்தவங்க 2 பேரும். அதே மாதிரி அதிமுக இருந்தவங்க இவங்க எல்லாம் முன்னாடி ஒண்ணா இருந்தாரு. Actually செங்கோட்டை வந்து ஜெயக்குமார் அவர் வந்து பர்சனலாவே ஃப்ரெண்ட்ஸ்னால எனக்கு கூடுதல் தகவலா வந்து ஜெயக்குமாரோட போன்ல ஸ்டேட்டஸா அந்த வீடியோ வச்சிருந்தாரு. ஸ்டேட்டஸா மட்டுமா சார்? ட்விட்டர்ல பதிவா போட்டிருந்தாரு, Facebookல பழைய போட்டிருந்தாரு. நட்புன்னு சொல்லிட்டு அவர் பதிவு போட்டிருந்தாரு கீழே. actually. நியூஸ் சேனலுமே நிறைய வெளியே வந்துச்சு. சோ அதே போல செங்கோட்டையன் வந்து ரோசம் வெட்கம் எதுவும் இல்லாத பசங்க அந்த பசங்க அவங்க பத்தி ஏன் நீங்க என்ன கேட்கணும்? வேணாலும் பேசுங்க. சரி, இரு. மாதிரி வச்சு இவனால பேச கம்முனு தானே. மாணவ ரோசம் இரு. நீங்க பேசக்கூடாது. இல்ல. நான் பேசாம வேற யாருங்க நீங்க பேசுவேன்? பேசக்கூடாது. நான் தான் பேசுவேன். காமாட்சி நான் நாயுடுவா தான் பேசுங்க. பேசுவேன். ஆமா திமுகவின் காமாட்சி நாயுடுவா பேசாதீங்க. ஆமா. என்ன சொல்ல வந்தாரு? சொல்ல விடுங்க சார். என்ன சார்? மாணவ ரோசம் இருங்க அவர் சொல்லணும். என்ன சொல்லுங்க? மானரோசம் மான ரோசம் வெட்கம் இல்லாத கட்சி அந்த கட்சியை பத்தி இங்க எதுக்கு பேசணும்? அப்ப ஏன் அந்த கட்சியில மானரோசம் இல்லாத நபர்னா நீ மானரோசம் உள்ளவன் எதுக்கு செந்தில் பாலாஜி கூப்பிட்ட, சேகர் பாபு கூப்பிட்ட, அப்பா அவங்க இந்த ஆள் தான் அவங்கள இல்ல. முத்துசாமி ஏன் கூப்பிட்ட, மைத்திரனை ஏன் கூப்பிட்ட, உண்மையா? இப்ப அம்பராஜாவை ஏன் கூப்பிட்ட? அப்ப நீ மனங்கிட்ட இங்க வந்த பாரு, இவரு தான் மானங்கிட்ட போய் மானங்கிட்ட போய் சேருங்க. வெளியில நான் கேள்வி வச்சா என்ன பேர் சொல்லுவீங்க? வெளியில You அனுப்பிச்சு- மானங்கிட்ட boys, what boys னு கேட்டா என்ன சார் சொல்லுவீங்க? What bro? வெரி ராங் ப்ரோ. இவரை அனுப்பிச்சதே செங்கோடையன் தான் சொல்றாங்க. இத்தனை பேரை திமுகவுக்கு அனுப்பிச்சதே செங்கோடையன் சரி, தான். நீங்க மானங்கிட்ட போய் சேர்த்துக்கிட்டீங்க. எது? நீங்க தான் ரோசமான ஆளு தானே? எங்க வேற வழி இல்ல. வேற வழி இல்லாம- மாணவ இப்போ வாச்சே. வேற வழி இல்லாம இருக்காங்கன்னு நாங்க சேர்த்துக்கிட்டோம். மாணவர்களை போய் சேர்த்துக்கிட்டீங்களா? ஆமா. ஆமா விட்டுருங்க. முடிஞ்சு. முடிஞ்சு. அவர் மாணவர்களை போய் சேர்த்துக்கிட்டாங்க. அப்ப இவ்வளவு நேரம் மானங்கிட்டவங்க கூட உட்கார்ந்து ஏயா நாங்க என்ன அவுத்து போட்டுருக்கோம் தெரியுதா? அது நீங்க தான் சார் மானரோசத்தை பத்தி பேசுறீங்க. சும்மா இருங்க. இந்த கேள்வி யாரு கேக்குறீங்க? முதல்வர் சார், கேக்குறீங்க. சார் இங்க சும்மா பாருங்க. இருங்க. மானரோசத்தை பத்தி இப்ப யார் பேசுறா? யார் பேசுறது? நீங்க மாமா ஒத்துறீங்களா இல்லையா? என்ன ஆமா நான் ஆமா, எதுக்கு மாணவர்களை போய் சேர்த்தவங்க ஆமான்னு சொன்னீங்கல்ல. ஆமா அப்ப அவுத்து போட்டது யாரு கேக்குறீங்க? எங்க முதல்வர் கேக்குறீங்களா? உங்களை தான் கேக்குறேன். ஏன் அப்ப அவரு சேர்த்துனாரா? அப்ப அவரு மாணவன் இல்ல. அப்ப அவரு தீராரா? என்னங்க? அவரா சேர்த்தாரு, அதுக்கு முன்னாடியே சேர்ந்தாச்சு. சரி, அப்ப அப்ப யாரு? அவங்க யாரு? யாரு ஒருத்தர் ஏங்க, சரி இருங்க இங்க பாருங்க, கட்சிக்கு வர்றேன்னு சொன்னா எல்லாத்தையும் நாங்க சேர்த்துக்கோம். அங்க செந்தில் பாலாஜி சேர்த்தது யாரு? அந்த கட்சியில நான் ரொம்ப சிம்பிளா கேக்குறேன். செந்தில் பாலாஜி சேர்த்தது யாரு? இதுக்கு பதில் சொல்லுங்க. இங்க வந்துட்டா எல்லாம் சீர்திருத்தம் ஆயிடும். நாங்க தான் புனிதமாக்கிறோம்ல. புனிதமாக்கிறீங்களா? ஆமா, அப்படி தண்ணியை போடு. தெளிச்சு எல்லாத்தையும் புனிதமாக்கிறோம்ல. சீர்திருத்த பள்ளி ஆமா, இவங்களுக்கு கட்சி திமுக தான் சீர்திருத்த பள்ளி தான். தண்ணி தெளிச்சு புனிதமாக்கிறாங்களா? இது இவர் பெரிய போப்பு. ஆமா. அப்படியே தண்ணி தெளிச்சு புனிதமாக்கிறாரு. என்ன இது? ஏன் போப்பு தான் தண்ணி போப்பு, தெளிப்பாங்க? போ, போப்பு. போப்பு தான் போப்பு, தண்ணி தெளிக்க கூடாதா? நாங்க தண்ணி தெளிச்சா ஆகாதா? ஒரு கோடி போப்பு. பாப்பா இவரு அந்த பக்கம் வருவாங்களாமா? உடனே இவர் வந்து செந்தில் பாலாஜி சேர்த்தது யாரு? ஸ்டாலின் அவர்கள். மைத்திரனை சேர்த்துக்கிட்டது யாரு? ஸ்டாலின் அவர்கள். இவர் அன்வர் ராஜாவை சேர்த்துக்கிட்டது ஸ்டாலின் அவர்கள். இப்ப அவரை வந்து என்ன சொல்ல வர? ஸ்டாலின் அவர்கள் கேக்குறேன். இப்ப இவருதான் சொன்னாரு ஸ்டேட்மெண்ட் அவர் குத்தம் தான். சொல்லுங்க. மாநிலத்துக்கு போய் நாங்க சேர்த்துறோம். ஆமா, மாநில போய் சேர்த்துக்கிட்டோம். அப்ப இவர் வந்து அப்ப நம்ம மாநில நான் பேசும்போது கேட்கும்போது எங்கள்கிட்ட வரும்போது அவுத்து போடாதுங்க. நீதான் சொல்லணும், நீதான் சொன்னீங்க. அப்ப யார் சொன்னீங்க அவுத்து போடுறது? என்ன கேக்குறீங்க? சி வெரி பேட் கைஸ். ரொம்ப 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 அதாவது ப்ரோ, நீங்க ரொம்ப ஓவரா தூண்டி விட்டுட்டு நீ வேடிக்கை பாக்குறீங்க ப்ரோ. ரொம்ப இவரும் உங்களுக்கு ப்ரோ, நான் உங்களுக்கு ப்ரோ. ஆமா, ஆனா அது சரி பண்ணலாம். இவ்வளவு பண்ண விடாதா? எப்போ போதும். முடியுமா? நன்றியா. ஒரு திருத்தம், நாங்க தான் பதில் வச்சோம். அவர் எந்த கேள்வியும் பதில் சொல்லல. சரியா? இதையும் போடணும்.